ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார் அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா மயிலாப்பூர் சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. EPS மற்றும் அண்ணாமலை பற்றி ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசிய வீடியோ வெளியாகி கடும் விமர்சனத்தை சந்தித்தது. தனிப்பட்ட உரையாடல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா விளக்க அறிக்கை வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டதாகவும் தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து வந்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசியல் வாழ்வில் தன்மானத்துடன் நடந்துள்ளேன். என் மீது தாக்குதல்கள் வந்தபோதும் தரம் தாழ்ந்து விமர்சனங்களில் ஈடுபட்டது கிடையாது என கூறினார். உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் என்று தெரிவித்துள்ளார். தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு பொருத்தமல்ல என்கிற கொள்கையை பின்பற்றுவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் பயன்படுத்திய வார்த்தைகள் என் இயல்பை மீறியதாகவும் அதற்காக உண்மையாக வருந்துவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக வாழ்க்கையில் ஏற்படும் தவறுகளை கற்றலாக எடுத்துக்கொண்டு வெளிப்படையான அரசியலை தொடர்வேன் என்று முடிவாக தெரிவித்தார். அண்மை செய்தி. EPS மற்றும் அண்ணாமலை பற்றி ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசிய வீடியோ வெளியாகி கடும் விமர்சனத்தை சந்தித்தது. தனிப்பட்ட உரையாடல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா விளக்க அறிக்கை வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டதாகவும் தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து வந்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசியல் வாழ்வில் தன்மானத்துடன் நடந்துள்ளேன். என் மீது தாக்குதல்கள் வந்த போதும் தரம் தாழ்ந்து விமர்சனங்களில் ஈடுபட்டது கிடையாது என கூறினார். உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் என்று தெரிவித்துள்ளார். தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு பொருத்தமல்ல என்கிற கொள்கையை பின்பற்றுவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் பயன்படுத்திய வார்த்தைகள் என் இயல்பை மீறியதாகவும் அதற்காக உண்மையாக வருந்துவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக வாழ்க்கையில் ஏற்படும் தவறுகளை கற்றலாக எடுத்துக்கொண்டு வெளிப்படையான அரசியலை தொடர்வேன் என்று முடிவாக தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EPS மற்றும் அண்ணாமலை பற்றி ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசிய வீடியோ வெளியாகி கடும் விமர்சனத்தை சந்தித்தது. தனிப்பட்ட உரையாடல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா விளக்க அறிக்கை வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டதாகவும் தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து வந்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசியல் வாழ்வில் தன்மானத்துடன் நடந்துள்ளேன். என் மீது தாக்குதல்கள் வந்த போதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களில் ஈடுபட்டது கிடையாது என்று கூறினார். உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் என்று தெரிவித்துள்ளார். தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு பொருத்தமல்ல என்கிற கொள்கையை பின்பற்றுவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் பயன்படுத்திய வார்த்தைகள் என் இயல்பை மீறியதாகவும் அதற்காக உண்மையாக வருந்துவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக வாழ்க்கையில் ஏற்படும் தவறுகளை கற்றலாக எடுத்துக்கொண்டு வெளிப்படையான அரசியலை தொடர்வேன் என்று முடிவாக தெரிவித்தார்.